கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த பிரபஞ்சத்தை வீணாக படைக்கவில்லை என்பதை குர்ஆனிலே சொல்கிறான். அதே போல மனிதர்களை பார்த்தும் உங்களை நான் வீணாக படைக்கவில்லை என்பதை வலியுறுத்தி சொல்கிறான். இந்த விஷயத்தை முஸ்லீம்களாகிய நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம், புரிந்திருக்கிறோம். அல்லாஹு தஆலா நம்மை எதற்காக படைத்தான் என்று கேட்டால், எல்லோருமே ஒரே குரலில் அவனை வணங்குவதற்காக, அவனை இபாதத் செய்வதற்காகத்தான் அல்லாஹ் படைத்தான் என்று சொல்லுவோம். இது நம்முடைய நம்பிக்கையும் நிலைப்பாடுமாகும். அல்லாஹு தஆலா சூரத்துல் ஹஜ் 11வது வசனத்திலே சொல்லுகிறான், வமினன் நாசி மை யஅபுதுல்லாஹ அலா ஹர்ஃப். மனிதர்களிலே சிலர் இருக்கிறார்கள், அவர்கள் ஓரத்தில் நின்று கொண்டு அல்லாஹுவை வணங்குகிறார்கள். மனிதர்கள் சிலர் இருக்கிறார்கள், அவர்கள் ஓரத்தில் நின்று கொண்டு அல்லாஹுவை வணங்குகிறார்கள். ஓரத்தில் நிற்பது என்பதற்கு என்ன அர்த்தம்? ஃபஇன் அஸாபஹு கைருன் இத்மஅன்ன பிஹ். அவனுக்கு ஒரு நலவு நடந்தால் திருப்தி அடைகிறான், தொழுகிறான், நோன்பு நோட்கிறான், இன்னும் பிற இபாதத்துக்களை செய்கிறான். அவனுக்கு அல்லாஹ் ஆரோக்கியத்தை கொடுக்கிறான், மகிழ்ச்சி அடைகிறான். அவனுக்கு பொருளாதாரத்தை கொடுக்கிறான், திருப்தி அடைகிறான். இப்படி அவனுக்கு நல்லது நடக்கும்போது அவன் திருப்தி அடைகிறான். வஇன் அஸாபத்துஹு ஃபித்னத்துன். அதே நேரத்தில் அவனுக்கு ஒரு சோதனை வந்து விட்டால், தொழுகிறான், நோன்பு பிடிக்கிறான், சதக்கா கொடுக்கிறான், உம்ராவுக்கு போகிறான், ஹஜ்ஜி செய்கிறான், அமல்கள் செய்கிறான். ஆனால் அவனுக்கு ஒரு சோதனை வந்து விட்டால், அது உடலியல் ரீதியான சோதனையாக இருக்கலாம், பொருளாதார ரீதியான சோதனையாக இருக்கலாம், குடும்பத்தில் வரக்கூடிய சோதனையாக இருக்கலாம். ஏதாவது ஒரு சோதனை வந்து விட்டால், இன்கலப அலா வஜ்ஹிஹி, அவன் திரும்பி போய் விடுகிறான், தலைகீழாக மாறிவிடுகிறான் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு, ஹஸிரத் துன்யா வல் ஆஹிரா. இப்படி இருக்கிறவன் இம்மையையும் இழந்து விடுகிறான், மறுமையையும் இழந்து விடுகிறான். வதாலிக ஹுவல் ஹுஸ்ரானுல் முபீன். அதுதான் மிக தெளிவான நஷ்டமாகும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அன்புள்ள சகோதரர்களே, இப்போ நம்ம ஆரம்பத்தில் இருந்து சொல்லிக் கொண்டு வரக்கூடிய விஷயம், அல்லாஹு தஆலா இந்த பிரபஞ்சத்தை வீணாக படைக்கவில்லை. என்னையும் உங்களையும் அல்லாஹ் வீணாக படைக்கவில்லை. இப்போ எதற்காக படைத்தான்? அவனை இபாதத் செய்வதற்காக படைத்தான். இபாதத் செய்கிற நாம் எப்படி இருக்கிறோம்? இந்த வசனம் சொல்லக்கூடிய நிலையில் உள்ளவர்களாக நாம் இருக்கிறோமா, அல்லது இபாதத் செய்கிறோம் மனப்பூர்வமாக இபாதத் செய்கிறோமா? அந்த இபாதத்தில் திருப்தி அடைகிறோமா? சந்தோஷமான நிலைகளிலும் இபாதத்தில் கவனம் செலுத்துகிறோமா? கஷ்டங்கள் வருகிற போதும் இபாதத்தில் கவனம் செலுத்துகிறோமா என்கிற ஒரு கேள்வியை நாம் ஒவ்வொருவரும் நம்மிடம் கேட்டு பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். நான் இபாதத் செய்வதற்காகத்தான் படைக்கப்பட்டுள்ளேன் என்று சொல்வதால் ஒரு மனிதன் வெற்றி அடையப் போவதில்லை. நான் இபாதத் செய்வதற்காகத்தான் படைக்கப்பட்டுள்ளேன் என்று சொல்லி ஓரத்தில் நின்று இபாதத் செய்வதிலும் வெற்றி கிடைக்காது. ஒரு குறுகிய கால வாழ்க்கை இது. இந்த உலகத்தில் 65-70 வருடங்கள் வாழப்போகிறோம் இன்ஷா அல்லாஹ். அப்படி வாழுகிற இந்த வாழ்க்கையும் வேகமாக போய்கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போல, யதகாரபு ஸமான், காலம் சுருங்கிவிடும் என்று சொன்னார்கள். அந்த சுருக்கத்தை இப்போது அனுபவிக்கிறோம். வேகமாக காலமும் போய்கொண்டிருக்கிறது. இந்த குறுகிய காலத்தில் என்னுடைய வாழ்க்கையின் லட்சியம் என்ன? நிறைய சம்பாதித்து சொத்துக்களை நிறைய தேடி குவித்து வைத்துவிட்டு நான் போவதா, அல்லது இந்த உலகத்தில் என்னுடைய மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு நான் விரும்பியதையெல்லாம் செய்துவிட்டு இந்த உலகத்தை விட்டு போவதா, அல்லது ஒரு சமூகமாக வாழுகிற போது அந்த சமூக வாழ்க்கையில் மற்றவர்களுக்குரிய உரிமைகளை கொடுக்காமல் என்னை மட்டுமே நான் அதிகமாக நேசித்து கொண்டு என்னுடைய கருத்துக்கள் தான் ஜெயிக்க வேண்டும், நான் மட்டும்தான் சந்தோஷமாக இருக்க வேண்டும், நான் மட்டும்தான் எல்லாவற்றையும் அடைய வேண்டும்
என்கிற அந்த உணர்வோடு இருந்து கொண்டு மற்றவர்களுக்கு என்ன அநியாயங்களை எல்லாம் செய்ய முடியுமோ செய்துவிட்டு போவதா? நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். போவது நிச்சயம். மௌத்தாகுவது என்பது கண்டிப்பாக உறுதியானது. அதனால தான் அல்லாஹு தஆலா வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியக்கல் யகீன், மௌத்துக்கு யகீன் என்று சொல்கிறார். யகீன் என்று சொன்னால் டவுட்டே இல்லாத 100% கன்ஃபார்மான ஒரு விஷயம்தான் யகீன். இப்போ மௌத் கன்ஃபார்ம், அதை நம்ம தர்க்க ரீதியாகவோ அல்லது நிறைய அடுக்கடுக்கான ஆதாரங்களை கொண்டு வந்தோ சொன்னால்தான் நான் ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்கிற நிலையில் நம்ம யாரும் இல்லை. கண்ணால் பார்க்கிறோம், நேரடியாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதிலும் மௌத் எப்போது வரும் என்பதும் யாருக்கும் தெரியாது. மௌத் என்றால் பொதுவாக நமக்கு பயம். என்ன பயம்? நான் மௌத்தாகி விடுவேன் என்கிற பயம். உலகத்தில் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு போய்விடுவேனோ என்கிற பயம். ஆனால் மௌத்துக்கு பயம் இருக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஒரு வாலிபர் சுகைனமுற்று மரணப்படுக்கையில் இருக்கிறார் என்று கேள்விப்பட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை பார்க்க செல்கிறார்கள். போய் பார்த்தால் கண்டிஷன் மிக பரிதாபமாக இருக்கிறது. மௌத்தை நெருங்கி கொண்டிருக்கிறார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், கைஃப தஜிதுக், எப்படி இருக்கிறார் என்று கேட்டார்கள். அவர் சொல்லுகிறார், அர்ஜுல்லாஹ வ அகாஃபு துனூபி, அல்லாஹ்விடம் போக வேண்டும் என்று மனம் சொல்லுகிறது, ஆசையாக இருக்கிறது. ஆனால் என்னுடைய பாவங்களை நினைத்தால் மௌத்தாகுவதற்கு பயமாக இருக்கிறது என்று சொல்கிறார். இந்த பயம் இருக்கலாம், மௌத்துக்கு இப்படி ஒரு பயம் வரலாம். ஆனால் நம்முடைய பயம் என்ன என்றால் மௌத்தாகி விடுவேன் என்கிற பயம், எல்லாவற்றையும் விட்டுவிட்டு போய்விடுவேன் என்கிற பயம். அதனால தான் அல்லாஹ் சொல்லுகிறான், குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகீக்கும். நபி, இந்த மக்களுக்கு நீங்கள் தெளிவாக சொல்லுங்கள், எந்த மௌத்தை கண்டு நீங்கள் விரண்டோடுகிறீர்களோ அந்த மௌத் நிச்சயமாக உங்களை சந்தித்தே தீரும். இன்னும் ஒரு இடத்திலே சொல்கிறான், ஐனமா தகூனு யுத்ரிக்குமுல் மௌத், நீங்கள் எங்கிருந்தாலும் மௌத் வரும். வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதா, உங்களுக்கு மேலே குண்டுமழை பொழிகிறது, ஷெல் தாக்குதல் நடக்கிறது. எனவே உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக உறுதியாக கட்டப்பட்ட பங்கர்களுக்குள் நீங்கள் போய் ஒளிந்து கொண்டாலும் மௌத் உங்களை அடைந்தே தீரும். அல்லாஹு தஆலா இந்த உலகத்திற்குள் நம்மை அனுப்புவதற்கு முன்னால் எவ்வளவு காலம் வாழப்போகிறோம் என்பதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு தான் அனுப்புகிறார். ஆனால் நம்மில் யாருக்கும் அது தெரியாது. இருந்தாலும் மேக்சிமம் இந்த உலகத்தில் இருந்தால் ஒரு 65-70 வருடங்கள் தான் இருக்கலாம் என்பதையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இவ்வளவுதான் இந்த உலக வாழ்க்கையில் எனக்கு தரப்பட்டிருக்கிற காலம், உங்களுக்கு தரப்பட்டிருக்கிற காலம். அதற்கு பிறகு போய்விட வேண்டும். அப்ப இந்த உலகத்தில் வாழும் போது நாம் யோசிக்க வேண்டும், நான் வாழ்வதன் அர்த்தம் என்ன? இப்படியே வாழ்றதான, காலையில் எழுந்திருக்கிறேன், வேலைக்கு போகிறேன், சம்பாதிக்கிறேன், சாப்பிடுகிறேன், பணம் அனுப்புகிறேன், பேசுகிறேன், சண்டை செய்கிறேன், சொத்துக்கள் வாங்குகிறேன், இரவாகிறது, திரும்ப தூங்குகிறேன், எழுந்திருக்கிறேன், இப்படியே போய்கொண்டே இருக்கிறது. திடீரென என்னுடைய நண்பர் மூத்தானார், என்னுடைய தந்தை மூத்தாகி விட்டார், சில நேரங்கள் என்னுடைய பிள்ளை மூத்தாகி விடுகிறது, தாய் மூத்தாகி விடுகிறார். என்ன மீனிங்? வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம்? அப்ப வாழ்க்கைக்கு இருக்கிற அர்த்தம் என்னவென்றால், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், அல்லாஹ்வை இபாதத் செய்வதற்காகத்தான் இந்த உலக வாழ்க்கை. அல்லாஹ்வை இபாதத் செய்வதற்காகத்தான் இந்த உலக வாழ்க்கை என்பது தெரியாதவர்கள் இருக்கிறோமா? யாராவது மறுப்போமா? இல்லை, எல்லோருக்கும் தெரியும். அது நம்முடைய முஸ்லிம் சமுதாயத்தில் உள்ள சிறுவர்கள் சிறுமியர்களிடத்தில் போய் கேட்டால் கூட, உங்களை அல்லாஹ் எதற்காக படைத்தான் என்றால் அவனை வணங்குவதற்காக படைத்தான் என்று அழகாக சொல்லுவார்கள். எல்லோருக்கும் தெரியும். ஆனால் நம் முன்னால் இருக்கிற கேள்வி என்னவென்றால், நாம் இந்த குர்ஆன் வசனம் சொல்லக்கூடிய சூரத்துல் ஹஜ் 11வது வசனம் சொல்லக்கூடிய அமைப்பில் இபாதத் செய்கிறோமா, அல்லது நாம் சரியான முறையில் இபாதத் செய்கிறோமா?
சரியான முறையில் இபாதத் என்று சொன்னால் அந்த இபாதத்திற்குள் 3 விஷயங்கள் இருக்க வேண்டும். ஒன்று மஹப்பத் இருக்க வேண்டும், இன்னும் ஒன்று ஹவுஃப் இருக்க வேண்டும், இன்னும் ஒன்று ரஜா இருக்க வேண்டும். மஹப்பத் என்றால் நம்மை படைத்த ரப் இருக்கிறானே, அந்த ரப்பை நேசித்த நிலையில் அந்த இபாதத்தை நாம் செய்ய வேண்டும். அந்த ரப்பை நாம் நேசிக்க வேண்டுமா இல்லையா? கண்டிப்பாக நேசித்தே ஆக வேண்டும். நாம் இந்த உலகத்தில் பிறக்கிற போது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒரு குடும்பத்தில் பிறந்திருந்தால் நம்முடைய நிலை என்ன என்று பார்க்கிறோமா இல்லையா? மிருகங்களை வணங்குகிறார்கள், நெருப்பை வணங்குகிறார்கள், மனிதர்களை வணங்குகிறார்கள், கற்களை மரங்களை வணங்குகிறார்கள். எவ்வளவு ஒரு கேவலமான நிலை! அல்லாஹு தஆலா அந்த இழிவான நிலையிலிருந்து நம் அனைவரையும் பாதுகாத்திருக்கிறான், நம்மை முஸ்லிம் பெற்றோருக்கு பிறக்க வைத்து. அதே போல அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கிற நிஅமத்துகள், சுப்ஹானல்லாஹ், அவனே சொல்லுகிறான், வ இன் தஉது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா. அல்லாஹ் தந்திருக்கிற நிஅமத்துகளை நீங்கள் எண்ண ஆரம்பித்தால் உங்களால் எண்ணி முடிக்க முடியாது என்கிறான். சுப்ஹானல்லாஹ். 1 2 நிஅமத்துகள் அல்ல. நம்மை முஸ்லிமாக பிறக்க வைத்ததிலிருந்து, இந்த தீனோடு தொடர்பை ஏற்படுத்தியதிலிருந்து, இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கிற நிஅமத்துகள் ஏராளம். நிஅமத் எப்போது புரியும் என்று சொன்னால் இருக்கிற போது புரிவதில்லை. ஆனால் அல் ஃபித்ரா சலீமா என்ற நல்ல இயல்போடு இருக்கிறவர்களுக்கு இருக்கும்போது புரியும். பொதுவாக இந்த ஓரத்தில் நின்று கொண்டு வணங்குகிறவர்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கு அந்த நிஅமத் போகும்போதுதான் நிஅமத் என்பது புரியும். கண் பார்வை போன பிறகுதான் கண் எவ்வளவு பெருமதியானது என்பது தெரியும். உடம்பிலே ஓடிக்கொண்டிருக்கிற இரத்தம் கெட்டுவிடுகிற போதுதான் இரத்தம் எவ்வளவு பெருமதியானது என்கிறது புரிகிறது. இந்த 2 கிட்னிகளும் அழகாக இயங்கிக் கொண்டிருக்கிற போது அது ஒரு பெரிய நிஅமத் என்பது புரிவதில்லை. திடீரென டாக்டர் சொல்லுகிறார், உங்களுடைய கிட்னி டேமேஜ் ஆகி கொண்டு வருகிறது, துடிக்கிறோம், தூக்கம் இல்லாமல் தடுமாறுகிறோம். என்ன வழி என்று ஒரு டாக்டர் அல்ல, தெரிந்த டாக்டர்களிடெல்லாம் போய் கேட்கிறோம். ஆனால் ஹெல்த்தியாக இந்த கிட்னிகள் இருக்கும் போது இதனுடைய பெருமதி நமக்கு புரிவதில்லை. ஒரு அறிஞர் அல்லாஹ்வுடைய நிஅமத்துகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கிற போது அந்த வகுப்பிலே அல்லது பயானிலே உட்கார்ந்திருந்த ஒருவர் கேட்கிறார், எனக்கென்றால் அல்லாஹ் ஒன்றுமே தரவில்லை என்று சொல்கிறார். நிறைய பேருடைய ஃபீலிங்ஸ் இதுதான். என்ன ஒன்றுமே இல்லை? நிஅமத் என்றால் நாம் என்ன புரிந்திருக்கிறோம் சகோதரர்களே? நிறைய காசு, பெரிய சம்பளம், வாகனம், சொத்து, நகை, வீடுகள், இதுதான் நிஅமத் என்று நினைக்கிறோம். அவர் அந்த கோணத்தில் தான் சொல்கிறார், எனக்கு அல்லாஹ் ஒரு நிஅமத்தும் தரவில்லை என்று. உடனே பேசிக்கொண்டிருந்த அறிஞர் அவரிடம் கேட்கிறார், உன்னுடைய கண்களில் ஒன்றை எனக்கு கொடு, நீ கேட்கிற பணத்தை நான் தருகிறேன் என்று. உனக்கு இருக்கிற 2 கண்களில் ஒரு கண்ணை எனக்கு தந்துவிடு, நீ கேட்பதையெல்லாம் நான் உனக்கு தருகிறேன் என்று சொன்னபோது அவன் யோசிக்கிறான், எப்படி அது சாத்தியம் என்று கேட்கிறான். அப்போது அந்த அறிஞர் சொல்லுகிறார், இவ்வளவு பெரிய ஒரு நிஅமத்தை அல்லாஹ் உனக்கு தந்திருக்கிறான், ஆனால் அல்லாஹ் எனக்கு ஒன்றும் தரவில்லை என்று நீ சொல்லுகிறாயே. உண்மையிலே நமக்கு அல்லாஹ் அறிவை தந்திருக்கிறான். இப்போது நம்முடைய சிந்தனைகள், நாம் வாழுகிற இந்த சூழலிலே முழுக்க முழுக்க நெகட்டிவ் மயப்படுத்தப்பட்டதனால், எல்லாமே நெகட்டிவாக சிந்தித்து பழகியதனால் அல்லாஹ்வுடைய நிஅமத்துகளையும் நெகட்டிவாகவே சிந்தித்து பழகிவிட்டோம். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நம்முடைய குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறக்கிறது, மாற்றுத்திறனாளியாக பிறக்கிறது. அதனுடைய பெற்றோர் கஷ்டப்படுகிறார்கள்.
நிறைய சிரமப்படுகிறார்கள். அந்த இடத்திலே நம்முடைய குழந்தை இப்படி பிறந்திருந்தால் என்று யாரும் யோசிப்பதில்லை. அவ்விடத்தில் போய் இருந்து கொண்டும் என்ன சொல்கிறோம் என்றால், அவர் செய்த அநியாயத்துக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறார், அவர் செய்த பாவங்களுக்கு அல்லாஹ் இந்த உலகத்திலே கொடுத்து விட்டான் என்று சொல்லுகிறோமே தவிர அப்படி தண்டனை அல்லாஹ் கொடுப்பதில்லை. அது அவர்களுக்கு அருள். பொறுமையோடு அந்த மாற்றுத்திறனாளி குழந்தை அவர்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டால் அல்லாஹ் அவர்களுக்கு இந்த உலகத்திலேயே சுவர்க்கத்திற்கு போவதற்கு கொடுத்த இலகுவான வழி அது. ஆனால் பார்க்கிற நம்முடைய பார்வை நெகட்டிவ் மயப்படுத்தப்பட்டு விட்டது. நம்ம என்ன பண்ணுகிறோம், அவர் ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருப்பார் அல்லது நமக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை செய்திருப்பார், அதற்கு அவர் தௌபாவும் செய்திருப்பார். ஆனால் நம்ம சொல்லிட்டு வருவோம், இவர்கள் செய்த அநியாயத்திற்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற கூலி. அதே நேரத்தில் நம்முடைய வீட்டில் 3 குழந்தைகள் ஆரோக்கியமாக இருக்கின்றன. அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு அல்லாஹ் குழந்தைகளை ஆரோக்கியமாக தந்துவிட்டு அவர்களுக்கு ஒரு குழந்தையை சோதனையாக கொடுத்திருக்கிறான். யா அல்லாஹ், அவர்களுடைய சோதனையை இலகுபடுத்தி கொடு, என்னுடைய நியமத்துகளை நீ எடுத்து விடாதே என்று துவா கேட்பதில்லை. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 விஷயங்களை விட்டு ஒரு துவாவிலே பாதுகாப்பு தேடுகிறார்கள். அதில் ஒன்று வதஹவுலி ஆஃபியத்திக் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக, அதாவது யா அல்லாஹ், உன்னுடைய நீ தந்திருக்கிற ஆரோக்கியம் திடீரென மாறுவதையும், நீ தந்திருக்கிற நியமத்துகள் இல்லாமல் போய் விடுவதையும், திடீரென எனக்கு சோதனைகள் வந்து விடுவதையும் விட்டு நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். நம்ம ஓத வேண்டிய துவா அது. அப்ப நம்ம எதிர்மறையாக சிந்தித்து பழகி பழகி கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாஹுடைய நியமத்துகளை சிந்திக்க மறக்கிறோம். இதனால் அல்லாஹுவை நேசிப்பது என்பது நம்மிடத்தில் பெரிய இடம் பிடிக்கவில்லை. அல்லாஹுவை ஒரு மனிதன் சரியாக நேசித்தால் அவன் இபாதத்துக்களில் உயிரோட்டமாக ஈடுபடுவான். இப்ப நமக்கு பிடித்தவர்கள் இருக்கிறார்கள். சில நேரம் ஜுபைலில் இருக்கிற ஒருவருக்கு மிக மனதுக்கு பிடித்த ஒருவர் தம்மாமில் இருப்பார் அல்லது ரியாத்தில் இருப்பார். சில நேரங்களில் சவுதிக்கு வெளியிலும் இருப்பார். அவரை போய் பார்க்க வேண்டும், அவரை சந்திக்க வேண்டும் என்று நிறைய செலவு செய்து போகிறோமா இல்லையா? அவரோடு போய் உட்கார்ந்து நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அது ஒரு பெரிய மகிழ்ச்சியை தருகிறது, பெரிய ஒரு திருப்தியோடு வருகிறோம். நிறைய செலவழிக்கிறோம், செலவு செய்துதான் அவரை போய் பார்க்கிறோம். ஆனால் பார்க்கும் போதும் மகிழ்ச்சி, திரும்பி வரும்போதும் மகிழ்ச்சி. இவ்வளவு செலவழித்து விட்டோமே, வேஸ்ட் என்று யாரும் நினைத்தது கிடையாது. இதுதான் ஒருவரை நேசித்தால் வரக்கூடிய ஒரு அவுட்கம். அன்புள்ள சகோதரர்களே, இதே போல அல்லாஹ்வை நேசித்தால், அல்லாஹ்வை எப்படி நேசிக்க வேண்டும்? உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் விட அதிகமாக அல்லாஹ்வை நேசிக்க வேண்டும். வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பன் லில்லாஹ், ஈமான் கொண்டவர்கள் அல்லாஹ்வை மிக கடுமையாக நேசிப்பார்கள், எக்ஸ்ட்ரீமாக, அளவு கடந்து நேசிக்க வேண்டும். அந்த மஹப்பத்திற்கு அளவு இருக்கக்கூடாது. அந்த நேசம் அல்லாஹ்வின் மீது வரும்போது இபாதத் என்பது சுகமானதாக மாறும். இபாதத் மிஸ்ஸான கைசேதமாகும். இதைத்தான் சஹாபா பெருமக்களிடத்தில் நம்ம பார்த்தோம், சலஃபு சாலிஹின்களிடம் பார்த்தோம். சில சலஃபுகள் சுப்ஹானல்லாஹ், அன்புள்ள சகோதரர்களே, ஒரு தஹஜ்ஜத் தொழுகை மிஸ் ஆகிவிட்டது என்பதற்காக வேண்டி, ஒரு தஹஜ்ஜத் தொழுகை மிஸ் ஆகிவிட்டது என்பதற்காக வேண்டி அதற்கு பதிலாக பல இபாதத்துகளை அவர்கள் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அன்று நாள் முழுக்க அவர்களுடைய ரூட்டின் இபாதத்துகள் இருக்கும். பெரும்பாலும் சலஃபுகள் இரவில் ஒரு பெரிய போர்ஷன் குர்ஆன் ஓதுவார்கள். அது மிஸ் ஆனால் அதை பகலிலே கலா செய்வார்கள். அதனாலதான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு வழிகாட்டலும் இருக்கிறது. ஒருவர் வளமையாக தஹஜ்ஜத் தொழுது கொண்டு வரக்கூடியவர் டயர்டாலேயோ அல்லது தூக்க மேலிட்டினாலோ
அன்று தஹஜ்ஜத் தொழ கிடைக்கவில்லை என்றால் அவர் காலையிலோ பகலிலோ அந்த தஹஜ்ஜத்தை தொழுது கொள்ளலாம். அப்படி தொழும்போது வித்திரை இரண்டாக்கி விட வேண்டும், ஒற்றையோடு இல்லாமல். உதாரணமாக 5 ரக்காத் வளமையாக தஹஜ்ஜத் தொழுகிற ஒருவர் அன்று தொழ கிடைக்கவில்லை என்றால் அவர் காலையிலே 6 ரக்காத் தஹஜ்ஜத் தொழலாம். சுப்ஹானல்லாஹ். ஏனென்றால் அல்லாஹ்வை நேசிக்கிற மக்களுக்கு இபாதத்துக்கள் மிஸ் ஆனால் கை சேதம். இபாதத்து மட்டுமல்ல, அல்லாஹுக்காக செய்ய போகிற எந்த ஒரு விஷயம் மிஸ் ஆனாலும் சரி. தபூக் யுத்தத்திற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா ஏற்பாடுகளையும் செய்கிறார்கள். அதில் மக்களை கலந்து கொள்ளுமாறு ஆர்வமூட்டுகிறார்கள், சதக்கா செய்யுமாறு ஆர்வமூட்டுகிறார்கள். நிறைய சஹாபாக்கள் பேர் கொடுக்கிறார்கள், சதக்காக்களை கொண்டு வந்து குவிக்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், நபியே, சிலர் உன்னிடம் வந்து நின்று உனக்கு முன்னால் கண்ணீர் சிந்தி அழுகிறார்கள். தரா அயுனஹும் தஃபீது மினத் தம. சுப்ஹானல்லாஹ். நபி, அவர்களுடைய கண்கள் நிறைந்து வடிவதை நீ பார்க்கிறாய். எதற்காக அவர்கள் முன்னால் என்று அழுகிறார்கள் தெரியுமா? ஹஸனன், கவலையோடு அழுகிறார்கள். இந்த யுத்தத்திற்கு செலவு செய்வதற்கு தங்களிடம் எதுவுமே இல்லையே என்கிற கவலையோடு. அல்லாஹுக்காக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்தில் ஒரு டிக்ளரேஷன் செய்தார்கள், மன் ஜஹஸ ஜைஷல் உஸ்ரதி ஃபலஹுல் ஜன்னah. இந்த கஷ்டமான நேரத்தில் செல்லுகிற படையை யார் தயார் செய்கிறாரோ அவருக்கு சுவர்க்கம் என்றார்கள். இப்ப சுவர்க்கம் மிஸ் ஆகி விடுமோ என்கிற கவலையும் பயமும் இவர்களோடு ஒப்பிடுகிற போது, அன்புள்ள சகோதரர்களை, நாம் எங்கே இருக்கிறோம்? நம்முடைய இபாதத்தின் நிலை என்ன? மனச்சாட்சியோடு நாம் சிந்திக்க வேண்டும். இங்கே அல்லாஹு தஆலா வமினன் நாஸி மன் யஅபுதுல்லாஹ அலா ஹர்ஃப், ஓரத்தில் நின்று கொண்டு அல்லாஹ்வை வணங்குகிறவர்கள் என்று அல்லாஹ் அடையாளப்படுத்துவது முனாஃபிக்குகளை என்று தஃப்சீர் ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். அவர்கள் தான் டைம் கிடைத்தால் தொழுவார்கள், இல்லை என்றால் ஓடி விடுவார்கள். அவர்களுக்கு ஃபஜ்ர் தொழுகை கஷ்டம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இபாதத் செய்ய வந்தால், தொழ வந்தால் சோம்பேறிகளாகத்தான் வருவார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ்வை திக்ர் செய்கிற விஷயத்தில் அவர்களிடத்தில் பொடுபோக்கு இருக்கும், மிக அரிதாகவே அல்லாஹ்வை திக்ர் செய்வார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த முனாஃபிக் கூட்டத்தில் நாம் இருக்கிறோமா? பயமாக இருக்கிறது சகோதரர்களே. இப்னு அபி முலைகா ரஹிமஹுல்லாஹ் ஒரு மூத்த தாபிஇ. அவர் சொல்லுகிறார், அதரத்து 30 மின் அஸ்ஹாபின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் 30 பேரை நான் சந்தித்திருக்கிறேன். அவர் பெருமையாக சொல்லுகிறார். பெருமைதானது ஒரு தாபிஇக்கு சஹாபாக்களில் 30 பேரை சந்திக்க பாக்கியம் கிடைத்தது என்று. அதோடு அவர் சேர்த்து சொல்லுகிறார், குல்லுஹும் கானு யகாஃபூன நிஃபாக அலா அன்ஃபுஸிஹிம். அவ்வளவு பேரும் என்னிடம் நயவஞ்சகம் இருக்குமோ என்று பயப்பட்டார்கள். எல்லாருக்கும் ஒரு பயம் இருந்துச்சு, என்னிடம் நயவஞ்சகம் இருக்குமோ என்று. அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு இபாதத்தின் உச்சகட்டத்தில் இருந்து இன்பம் கண்ட ஒரு நபித்தோழர். எந்த நேரமும் நோன்பு, எந்த நேரமும் தொழுகை, எந்த நேரமும் மஸ்ஜித் ஜிக்ர் என்று இருந்தவர். அவருடைய தொழுகைகளில் அவர் அதிகமாக கேட்ட ஒரு துஆ, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினன் நிஃபாக். யா அல்லாஹ், நயவஞ்சகத்திலிருந்து நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்பது. இன்றைக்கு நம்முடைய நிலைமை என்னவென்றால், ஒரு 3 நாட்கள் ஜமாத்தோடு சுபஹ் தொழுது விட்டால் நம்மில் சிலர் நினைக்கிறார்கள் நான் தான் சுவர்க்கவாசி என்று. சில கடமைகளையும் சில சுன்னத்துகளையும் ஹயாத்தாக்கி விட்டால் நான் சுவர்க்கவாசி, மற்றவர்கள் எல்லோரும் நரகவாசிகள் என்பது போன்ற அவருடைய உணர்வும் பார்வையும் பேச்சும் மாறிக்கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். தொழுகையிலே ஓரத்தில் நின்று தொழுகிறோம், குர்ஆன் ஓதுவதில்லை. 40 நாட்களுக்குள் ஒரு தடவையேனும் குர்ஆனை முடிக்கவில்லை என்றால் அவரிடம் நயவஞ்சகம் இருக்கும் என்று சலஃபு சாலிஹீன்கள் சொல்லுகிறார்கள். நமக்கு குர்ஆன் ஓதுவதே கஷ்டமாக இருக்கிறது, மஸ்ஜிதுக்கு வருவது கஷ்டமாக இருக்கிறது, சதகா செய்வது கஷ்டமாக இருக்கிறது. அவ்வப்போது உம்ராவுக்கு போய் வருகிறோம். அன்புள்ள சகோதரர்களே, ஒழுங்காக தொழாமல், ஏனைய இபாதத்துகளில் கவனம் செலுத்தாமல், ஓரத்தில் நின்று கொண்டு அல்லாஹ்வை வணங்கிக் கொண்டு
உம்ராவுக்கு போய் வந்தால் மட்டும் நான் சுவர்க்கம் போய் விடுவேன் என்று நினைப்பது தப்பாகும். உம்ராவையும் டேஸ்டோடு செய்ய வேண்டும். அந்த உம்ராவில் இருக்கிற லzzத்தோடு அதனுடைய சுவையோடு அனுபவித்து அந்த உம்ராவை செய்ய வேண்டும். இது போன்று இபாதத்துக்கள் அனைத்தையும் நாம் செய்ய வேண்டும். அப்ப அதை செய்வதற்கு அல்லாஹ்வின் மீது உள்ள மஹப்பத் முக்கியமானது. அதே போல் அல்லாஹ்வை பற்றிய பயம் முக்கியமானது. அல்லாஹ்விடம் இருக்கிற சுவர்க்கத்தின் மீது உள்ள நம்பிக்கையும் ஆதரவும் முக்கியமானது. இந்த நிலையில் நாம் தொழுதால், இந்த நிலையில் நாம் குர்ஆன் ஓதினால், இந்த நிலையில் சதகா கொடுத்தால், இந்த நிலையில் இபாதத்துக்கள் செய்யக்கூடிய பக்குவம் நமக்கு வந்தால் அல்ஹம்துலில்லாஹ். அப்படி இல்லை என்றால் ஓரத்தில் நின்று நாம் அல்லாஹ்வை வணங்கினால் ذَلِكَ هُوَ الْخُسْرَانُ الْمُبِينُ, அதுதான் மிக தெளிவான நஷ்டம் என்று அல்லாஹ் சொல்கிறான். உலகமும் இல்லை, மறுமையும் இல்லை. அல்லாஹு தஆலா அந்த நிலையிலிருந்து நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் நம் அனைவரையும் படைத்தது அவனை இபாதத் செய்வதற்காகவே அன்றி வேறில்லை. சூரத்து தாரியாத்தினுடைய கடைசி பகுதியிலே அல்லாஹ் இதை தெளிவாக சொல்லி காட்டுகிறான். வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன், ஜின்களையும் மனிதர்களையும் என்னை இபாதத் செய்வதற்கே அன்றி நான் படைக்கவில்லை. நான் படைத்த முழு நோக்கம் இபாதத் தான். இபாதத் என்ற மீனிங் பள்ளிக்குள்ள மட்டும் உட்காருவதல்ல. எதை செய்கிற போதும் அல்லாஹ்வுக்கு பிடிக்குமா பிடிக்காதா, அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா ஏற்றுக்கொள்ள மாட்டானா, எந்த உணர்வோடு, குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், ஒரு பொருளை வாங்குவதாக இருக்கலாம், என்டர்டெயின் பண்ணுவதாக இருக்கலாம், அந்த இடத்துல ஒரு மூமினிடம் என்ன வரும்? இது அல்லாஹ்க்கு பிடிக்குமா பிடிக்காதா? இதுதான் இதனுடைய அர்த்தம். அந்தந்த இடங்களில் செய்ய வேண்டிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்துகிற இபாதத்துக்களையும் நாம் செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் வீணாக படைக்கவில்லை. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த முறையில் வாழ்வதற்காகவும் படைக்கவில்லை. அவனை வணங்குவதற்காக படைத்திருக்கிறான். வணங்குவதற்காக படைத்திருக்கிறான் என்பதை ஏற்றுக்கொண்டு விட்டு ஓரத்தில் நின்று கொண்டு அல்லாஹுவை வணங்கினால் அது அர்த்தமற்ற வணக்கமாகும், அது தெளிவான நஷ்டமாகும். அல்லாஹுவை வணங்குகிற போது ஒரு மிக முக்கியமான அம்சம் அங்கே வர வேண்டும். அதுதான் இஹ்சான். இஹ்சான் என்கிற ஒரு நிலை நம்ம செய்யக்கூடிய இபாதத்துக்களில் நிறைய பேர் கவனம் செலுத்தாத ஒரு பகுதி இது. ஹதீஸு ஜிப்ரீல் என்கிற அந்த ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள், இஹ்சான் என்றால் என்ன என்று. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹ் ஃபஇன் லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக். அல்லாஹு அக்பர். நீ வணங்கும் போது தொழுகை, குர்ஆன் ஓதுவது, திக்ர் செய்வது, உம்ரா செய்வது, ஹஜ் செய்வது, ஜகாத் கொடுப்பது, நோன்பு பிடிப்பது என்று எந்த ஒரு வணக்கத்தை நீ செய்கிற போதும் நீ அல்லாஹுவை பார்ப்பது போன்ற உணர்வோடு நீ வணங்க வேண்டும். நீ அல்லாஹுவை பார்ப்பது போன்ற உணர்வோடு வணங்க வேண்டும். ஃபஇன் லம் தகுன் தராஹு, ஆனால் உன்னால பார்க்க இயலாது. அந்த ஃபீலிங்கை நீ வரவழைத்துக் கொள்ள வேண்டும். நீ அல்லாஹுவை பார்க்காவிட்டாலும் ஃபஇன்னஹு யராக், நிச்சயமாக அல்லாஹ் உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறான். அந்த இபாதத்தில் இஹ்சான் என்கிற ஒரு நிலையோடு அந்த இபாதத்தை செய்து பாருங்க. கொஞ்சம் ஒரு 2 ரக்காத் ஜும்மாக்கு பிறகு பள்ளியில் தொழுவதாக இருந்தால் 4 ரக்காத், 2 ரக்காத் சுன்னத்துகளும், மன்னிக்க வேண்டும் 4 ரக்காத் சுன்னத்துகளும், வீட்டுக்கு போனால் 2 ரக்காத்தும் தொழலாம். இது ஜும்மாவுக்கு பின்னால் உள்ள சுன்னத்தினுடைய நிலை. பள்ளியில் தொழுவதாக இருந்தால் 4 ரக்காத்துக்கள் 2-2ஆக, வீட்டுக்கு போய் தொழுவதாக இருந்தால் அதே சுன்னத்தை 2 ரக்காத் தொழுதால் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்திருக்கிறார்கள். இல்லை 2 தான் நான் தொழப்போகிறேன் என்றால் பிரச்சனை இல்லை. பள்ளியில் 2 தொழுது விட்டு போகிறேன். அந்த 2ஐயும் தொழும் போது இந்த இஹ்சானோடு தொழுது பாருங்கள். நீங்கள் போகிற நேரத்தில் ஒருவருக்கு ஒரு ரியால் சதக்கா கொடுக்கக்கூடிய
சிச்சுவேஷன் வருகிறது. அந்த ஒரு ரியாலை சதக்கா கொடுக்கும் போது இஹ்சானோடு கொடுத்து பாருங்கள். ஃபேஸ்புக்கில் ஒரு செய்தி பார்க்கிறீர்கள், வெள்ளிக்கிழமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத்து சொல்ல வேண்டும் என்று வருகிறது. உடனே அதை நிறுத்திவிட்டு இஹ்சானோடு ஒரு தடவை ஸலவாத்து சொல்லி பாருங்கள். சுப்ஹானல்லாஹ், அதில் கிடைக்கிற இன்பமும் ஆனந்தமும் நம்ம வார்த்தைகளால் வர்ணிக்கவே முடியாது. எனவேதான் அல்லாஹ்வுடைய தூதர் இபாதத்தில் இந்த இஹ்சானை வலியுறுத்தினார்கள். இந்த இஹ்சான் வர வேண்டும் என்றாலும் அல்லாஹ்வை பற்றிய சரியான புரிதலோடு இபாதத் செய்தால் தான் அந்த இஹ்சானும் வரும். இல்லை என்றால் அல்லாஹ் சொல்றத போல வைதா காமு இல ஸலாத்தி காமு குஸாலா, தொழ வந்தால் சோம்பரிகளாக வருவார்கள். அல்லாஹ் அந்த நிலையிலிருந்து நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். எந்த நோக்கத்திற்காக அல்லாஹு தஆலா நம்மை படைத்தானோ அந்த நோக்கத்தை சரியாக புரிந்து சரியாக நிறைவேற்றுகிற பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும், நம்முடைய பெற்றோர், நம்முடைய சகோதர சகோதரிகள், பிள்ளைகள், மனைவி எல்லோருக்கும் அல்லாஹு தஆலா தந்தருள்வானாக. அவன் பொருந்தி கொண்ட நிலையில் இந்த உலகத்தை விட்டு பிரிவதற்கு அல்லாஹு தஆலா நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக.